ஜிபியூவா விடாமுயற்சியா? இப்போ வந்து புதுசா ஒரு சேனல் வந்துருக்குது. ஃபேன் சர்வீஸ், ஒன்லி ஃபேன்ஸ். காக் காக் சர்வீஸ். இதுக்கு முன்னாடி வந்து விடாமுயற்சின்னு படம் வந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த படத்துலயும் குறைகள் இருக்குது. அந்த படம் நல்லா இல்ல. உண்மையான படம் நல்லா இல்ல. ஆனா, அது சினிமாவுக்கு ஒரு கேடான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சினிமாவுக்கு ஒரு அந்த ஒரு ஆஸ்பெக்ட்டா ஒரு சினிமாவா பார்க்கிறப்போ, இது வந்து ஒரு படமே கிடையாது. இது வந்து கம்பைலேஷன் ஆஃப் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வித் மாஸ் பிஜிஎம். அது வந்து உண்மையாவே ஒரு படம். அதுல ஒரு முயற்சி ஒண்ணு இருக்கு. அந்த முயற்சி தோக்குது, ஜெயிக்குது. அதுல தப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். டைரக்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து முட்டு குடுத்தாரு. அதுக்கு அடி அடிச்சோம். ஆனா அது ஜென்யூனா வந்து எஃபர்ட்னு சொல்லி ஒண்ணு இருந்துச்சு. இததான் அவங்க படமா பார்க்கறாங்க. ஆமா. ஜிபிஓ தான் அவங்க பெரிய படமா பார்க்கறாங்களே தவிர, விடாமுயற்சி மாதிரி ஒரு ஜென்யூன் எஃபர்ட்ட வந்து அவங்க படமா பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப அது நல்ல படம் அப்படின்னு நான் என்ன சொல்றேன், அது வந்து ஒரு படம். அதுல எஃபர்ட் இருக்கு. அத நம்ம பாராட்டணும். அண்ட் அதுல இருக்க குறைகளும் சொன்னாதான் அடுத்த டைரக்டர் வந்து எப்படி திருத்தி பாருன்றத நம்ம ரிவ்யூலுமே நிறைய சொல்லியிருந்தோம். ஆனா இந்த படத்தை நான் அப்படியே சொல்றேன். இது ஒரு படமே கிடையாது. இது ஒரு மண்ணாங்கட்டி. இது தேவையில்லாத மண்ணு. டைரக்டரா சொல்றேன். நீங்க என்ன வேணா ட்ரிகர் ஆகுதுன்னா ஆயிக்கோங்க.